வணக்கம், நான் பிகே. நம்ம இப்போது வேர்ல்டு பட்ஜெட் ட்ராவல் சீசன் 1 முதல் கண்ட்ரியான ஜார்ஜியாவில் இருக்காங்க. ஜார்ஜியாவில் இருக்கிற 70 அப்படின்ற மாநிலத்தோட மெஸ்டியா அப்படின்ற மாவட்டத்தில் இருக்கோம். இப்போ மெஸ்டியா டூர் கெஸ்ட் ஹவுஸ்லேருந்து கிளம்புறோம். நேற்று பார்த்துருப்பீங்க ஹுஸ்கில், அதுக்கப்புறம் அதுக்கு முதல் எபிசோடு. போன எபிசோடு வந்து ஒரு திகிலான ட்ரெக்கிங் பயணம், அங்கேருந்து எப்படி ரெஸ்கியூ ஆகி வந்தோம் அப்படின்றது. இன்றைக்கி வந்து நம்ம இங்கேருந்து ஒரு 8 மணி நேரம் ட்ராவல் பண்ணி டிபிலிசி போய் சேர போகிறோம். புக்கிங் வந்து நேற்று எந்த இடத்துல நான் வந்து ஹுஸ்கிலுக்கு 2 நாளைக்கு முன்னாடி 2 எபிசோடுக்கு முன்னாடி போகணுன்னா எந்த இடத்துல பஸ்ஸு பிடிச்சனோ அதே இடத்துல பஸ்ஸுக்கு பே பண்ணிட்டேன் ஆல்ரெடி. இப்போ அங்கே தான் பஸ்ஸுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஓகே, நான் பஸ்ஸில் ஏற்று பேசுகிறேன். ஓகே, நம்மளது பின்னாடி லக்கேஜில் ஏற்றியாச்சு, அப்படியே கிளம்ப வேண்டியதான். தேங்க்யூ. அந்த பாட்டியை பார்க்கல, ஆமாம், அவங்க நமக்கு புக் பண்ணி கொடுத்தாங்க. நமக்கு வேணுங்கிற சார்ஜர், ஃபோன், பர்ஸு இதை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்படியே கிளம்ப வேண்டியதான். முன்னாடி சீட்டு இடம் இருக்குமா பார்க்கலாம். நோ ஓகே முன்னாடி உட்காரக்கூடாதான். ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே, கடைசி சீட்டுக்கு போயிடும். சொன்னாங்க கரெக்டாக 8 மணிக்கு எடுத்துட்டாங்க வண்டியை. இங்கேருந்து ஒரு 8 மணி நேரம், 8 to 16, ஒரு 4 மணி 4:10 அப்படி சேரும்னு நினைக்கிறேன் டிபிலிசிக்கு. இடத்துல போகுதுன்னு பார்க்கலாம். நம்ம அங்கேயே மெஸ்டியா போகும்போது சாப்பாடுங்க பண்ணாங்கல்ல, அதே இடம். கரெக்டாக ஒரு 2 மணி நேரம் கழிச்சு நிப்பாட்டியிருக்காங்க. கொண்டு வந்து 10 மணிக்கு, இது 8 மணிக்கு எடுத்த வண்டி இப்போ மணி 10:20 அங்கே நிப்பாட்டியிருக்காங்க. கொஞ்சம் அப்படியே லைட்டாக ஏதாவது சாப்பிட்டுட்டு போகணிதான். இன்னும் 6 மணி நேரம் ட்ராவல் பாக்கி இருக்குது. 2 மணி நேரம் தான் கிராஸ் பண்ணியிருக்கோம். இதே மழை ஹெவியான, அதாவது ஃபுல்லாக ஹில்ஸுன்றதுனால ரோடு படு மோசமாக இருந்துச்சு. இன்னும் ஒரு 2 மணி நேரம் அப்படி தான் போகும். அதன் பிறகு அடுத்த ஒரு 4 ஹவர்ஸ் சமதளமான ரோடாக இருக்கும்னு நம்புகிறேன். பார்ப்போம். இதுதாங்க நான் 2 நாளாக கேட்டுட்டு இருந்தேன். ஆக்சுவலாக இதில் தான் அந்த கறி இதெல்லாம் இருக்குது. கொஞ்சம் நம்ம ஊர் ஸ்டைலாக இருக்கும், கிடைக்கல. அதுக்கப்புறம் இங்கே இருந்தவங்களுக்கு சொன்னாலும் புரியல. அதுக்கப்புறம் ஒரு இங்கிலீஷ் பேசுகிற ஒருத்தவங்கள்ட்ட சொல்லி இது போல் இருந்துச்சு, பவுலில் இருந்துச்சு, கிரேவியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வாங்கி கொடுத்தாங்க. ரொம்ப டேஸ்ட் இருக்குது. ரொம்ப பரபரப்பாக, ரொம்ப பிரமாதமாக இல்லை அப்படின்னாலும் சூடாக நம்ம ஊரில் கிரேவி சாப்பிட்ற ஒரு ஃபீல் இருக்குல்ல, பட்டர் உங்களுக்கு சோறுலாம் கிடைக்காது, இந்த ப்ரெட்டு தான் இதெல்லாம். அது கூட இது மாதிரி வேறு ஏதாவது கிடைக்கும், அவ்வளோ. சரிங்க, சாப்பிட்டு இந்த ஹோட்டல்லேருந்து கிளம்பியாச்சு. அப்படியே ஒரு ப்ரெட்டு, கொஞ்சம் மீட்டு எடுத்தாச்சு. கொஞ்சம் எனர்ஜி இருக்கும். அடுத்த 6 மணி நேரம் அப்படியே ட்ராவல் தான். அடுத்து எங்கே போடுறாங்க பார்க்கலாம். ஒரு மணிக்கு இல்லை 3 மணிக்கு இடத்துல போடுவாங்க நினைக்கிறேன். பார்ப்போம். வண்டியை வந்து எங்கேயோ சுக்திடி அப்படின்னு ஒரு சிட்டி அங்கே நிப்பாட்டியிருக்காங்க. இன்னும் இங்கேருந்து திரும்பினா 4 ஹவர் போகணும். போகலாம், எவ்வளோ நேரம் போக முடியுதுன்னு பார்ப்போம். ஒரு பெட்ரோல் பங்க் நிப்பாட்டியிருக்கோம். இதுதான் நம்ம வண்டி. காலையில் 8 மணிக்கு கிளம்பிச்சு பஸ்ஸு. காலையில் 7 மணி, இப்போ 3:30. இன்னும் 2 மணி நேரம் போகணும் டிபிலிசி. 4 மணிக்கு பேரும் பார்த்தோம். 5:30-6 போட்டுருக்கு போய் சேர்றதுக்கு. ரூம் புக் பண்ணிட்டேன். ஆல்ரெடி புக் பண்ணிட்டு தான் போயிட்டுருக்கேன். இங்கேருந்து பஸ்ஸில் உட்காந்து புக் பண்ணிட்டேன். போட்டோ எவ்வளோ ரொம்ப தான் போகும். இப்போ இன்றைக்கி போயிட்டு வெளில எங்கேயும் சுற்றி பார்க்குறதுக்கு பேச முடியாது. போயிட்டு அப்படியே ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். ரொம்ப கடைசி சீட்டில் உட்காந்துருக்கிறதால ரொம்ப இதாக இருக்குது. ஒரு
காலையில் தான் எங்கேயாவது கிளம்பி போகணும். நாளைக்கு காலையில் அந்த வாக்கிங் டூர் புக் பண்ணிடலாமா அப்படின்னு பார்க்குறேன். நாளைக்கு அங்கே போயிட்டு பார்த்துக்கலாம் எப்படி இருக்குது. இப்போ கண்டினியூஸாக டனல் பார்க்க முடியுதுங்க. அங்கங்கே நிறைய டனல் இருக்குது, மலையை குடஞ்சி போகிற டனல். இப்போ ஒன்று பார்ப்பீங்க பாருங்கள். இப்போ தான் நான் ஒன்று கிராஸ் ஆகி வந்தேன். இப்போ அடுத்து நீங்கள் ஒன்று பார்ப்பீங்க பாருங்கள். இருட்டாயிருச்சா? இப்படி தான் அங்கங்கே டனல் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சிலதில் லைட் இருக்குது, சிலதில் லைட் இல்லை. இந்த இப்போ நம்ம வந்து ஒரு பிரிட்ஜுக்கு மேலே போகிறோம். அடுத்து இன்னொரு டனல் வரும்போது இதோ சுத்தமாக லைட் இல்லை. வண்டி லெஃப்ட் வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காரு டிரைவரு. அது கண்டு தள்ள போட்டு கட்டி தள்ளிட்டு இருக்காரு. இந்த ஜார்ஜியாவோட நிலப்பரப்பு பார்த்திங்கன்னா முக்கியமாக சோவியத் இருந்த காலத்தில் வந்து அதிகபட்சமான இதில் வந்து எதெல்லாம் ரோல் பண்ணியிருக்கு அப்படின்னா சோளம், சோளம், அதுக்கடுத்து வந்து டீ, அதுக்கடுத்து வந்து கிரேப்ஸு. இது மூணு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ரோல் பண்ணிட்டுருக்கு அக்ரிகல்ச்சர் விவசாயத்தில். கரண்ட்டாக எதெல்லாம் அவங்க மெயினாக ரன் பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே டீ தான். 18% டீ. அதுக்கடுத்து வந்து அந்த சிட்ரிக் அண்டு நான் சிட்ரிக்னா தெரியும் இல்லையா நமக்கு, இந்த எலுமிச்சம்பழம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சிட்ரிக் ஆசிட் சொல்லுவோம். அது சார்ந்த பழங்கள், அது சிட்ரிக் இல்லாத பழங்கள், இது போல் தான் அதிகமானதாக இருக்குது. அதன் பிறகு பூ ஓரளவுக்கு நீங்கள் பார்க்க முடியும். அந்த சீசனுக்கு சீசன் இது போல் வளருது. அந்த பூவை வந்து அவங்களுக்கு சந்தைக்கும் பயன்படுத்துகிறாங்க. சில இதில் அதை பயிராகவே பயிரிடுறாங்க. இதுதான் இதை பொறுத்த வரைக்கும் இந்த ஜார்ஜியாவோட இதை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு அதே போல் நான் அந்த வாக்கிங் டூரில் இருந்த ஒருத்தட்ட பேசினப்போ நிறைய மக்கள் வந்து இங்கேருந்து வெளியேறாங்க அப்படின்றாங்க. நார்மலாக இது யூரோப் மாதிரி கூட பக்கத்தில் இருக்கிறதுனால இதுக்குள்ளே மக்கள் வந்து குடியேறாங்கன்ற ஒரு இது தான் நார்மலாக இருக்கும். ஏன்னா வந்து ஆசியாவிலேருந்து ஆப்பிரிக்காலேருந்து யூரோப்புக்குள்ளே மக்கள் இங்கே வராங்கன்னா ஒரு இது ரொம்ப நல்லாவே இருந்துகிட்டு இருக்குது. குடிபெயர்வு வந்து சேர்றது நிறைய நடக்குது அப்படின்னு. ஆனால் இங்கே இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இங்கேருந்து மக்கள் வெளியேறி வேறு நாடு பக்கத்தில் யூரோப்புக்குள்ளே போய் செட்டிலாக வந்துட்டாங்க, வேலையில் இறங்கிட்டாங்க. இது எங்களுக்கு பெரிய பேக்ட்ராப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக வந்து கிரேப்ஸு, உருளைக்கிழங்கு, கோதுமை, ஆப்பிள், பார்லி, வாட்டர்மெலன், நம்ம இது இருக்குல்ல தர்பூசணி, இப்படி நிறைய பழங்கள் வகைகள் வந்து தக்காளி, இது நம்ம பார்த்தோம்ல போன வாக்கிங் டூரில் பார்த்தோம்ல, அந்த இடத்துல 70% பொருட்கள் வந்து அங்கேயே லோக்கல்லையே இருக்கக்கூடியது தான் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல ஜார்ஜியாலே. அதனால் இந்த மண் வந்து அக்ரிகல்ச்சருக்கு ஏதுவான மண் தான். பட் வந்து அந்த அக்ரிகல்ச்சரில் இருந்து வர்ற வருமானம் இவங்களுக்கு போதுமானதாக இருக்குதா அப்படின்றத கேட்டால் மக்களோட பதில் வந்து இல்லை அப்படின்றத தான் இருக்குது. அதனால தான் வந்து அவங்க ஒரு யூரோப்பியன் கல்ச்சர் வரும்போது அதுக்குண்டான எக்ஸ்பெண்டிச்சரும் ஜாஸ்தியாகும். ஏசியன் கல்ச்சர்லேருந்து யூரோப்பியன் ஸ்டைலுக்கு மாற ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போ வந்து அதுக்கான செலவு அப்படின்றது கண்டிப்பாக வந்து மற்ற எல்லாத்தையும் விட ஜாஸ்தியாக தான் இருக்கும். லைஃப் ஆஃப் ஸ்டைல் வந்து வேறு மாதிரி தான் இருக்கும், அதுக்கு செலவு ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதை நோக்கியே மக்கள் நகர ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் வந்து நிறைய பேர் நாட்டை விட்டு யூரோப்பில் போய் செட்டில் ஆகிறதுக்கான வேலையில் இறங்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு வந்து 3 மாதம் வந்து யூரோப்பில் எந்த கண்ட்ரி வேணாலும் போகலாம், ஜார்ஜியன் பாஸ்போர்ட் இருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்கிறாரு. அது வந்து ஒரு டூர் மாதிரி போகிறதுக்கு உங்களுக்கு உண்டு. அப்போது என்ன நடக்கும் அப்படின்னா அது நார்மலாக மக்கள் அங்கேயே ஸ்டே பண்ணுறதுக்கு நிறைய ஈஸியாக போயிடுது. நீங்கள் 3 மாதத்துக்கு ஒரு தடவை உள்ளே போகலாம், 3 மாதத்துக்கு ஒரு தடவை திருப்பி வெளில வந்து போய் அங்கே ஒரு வேலையை ஏதோ சேர்ந்துக்கலாம், எங்கேயோ போய் செட்டில் ஆகிடலாம், வேலையில் கூட சேர்ந்துக்கலாம். நீங்கள் போய் அங்கே வேலை இது வாங்கணும்னு அவசியம் இல்லை. இது ரொம்ப ஈஸியானதாக மாறி போச்சு. இப்போ அவங்க அதான் நினைக்கிறாங்க, எப்படியா நாங்கள் யூரோப்புக்குள்ளே போயிடணும் அப்படின்றாங்க. நான் அதை பார்க்குறேன், நிறைய இடத்துல பார்க்குறேன் யூரோப்போட கொடி அவங்களுக்குள்ள இருக்குது. ஆனால் வந்து இது யூரோப்னு வெளிலேருந்து சொல்கிறதுக்கான காரணம் என்னன்னா யூரோப்பில் இருக்குது அப்படின்னு காட்டிக்கிறாங்களே தவிர, பட் யூரோப்பியன் யூனியனில் இது கிடையாது. யூரோப்பியன் யூனியன்லையோ இல்லை செங்கன் கண்ட்ரிலையோ இது கிடையாது. ஆனால் இவங்க வந்து ரஷ்யாவிலேருந்து பிரிஞ்சு போகிறதுக்கு ரஷ்யாவை அழுத்தமாக எதிரியாக தன்னை பதிவு செய்ய வேண்டிய தேவை அவங்களுக்கு இருக்குது. ஒரு 90% பேர் நாங்கள் வந்து ரஷ்யாவுக்கு எதிராக தான் இருக்கோம் அப்படின்னு. அதாவது இப்போதைய நடப்பு தலைமுறை வந்து ஜார்ஜியன்ஸ் வந்து ரஷ்யாவுக்கு எதிரான மனநிலையில் தான் இருக்காங்க. ஸோ அவங்க என்ன நம்புகிறாங்க அப்படின்னா நம்ம இந்த எதிர்ப்பை பதிவு பண்ணோன்னா கடுமையாக நம்ம வந்து யூரோப் கூட ஜாயின் ஆகிறதுக்கு நிறைய அரசியல் ரீதியாகவும் டிப்ளமேட்டிக் ரீதியாகவும் நமக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்புகிறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற அந்த மலைத்தொடர்கள் பூரா அப்படியே இதுதாங்க
காக்கசஸ் மலைத்தொடர் தான். நமக்கு எப்படி மேற்கு தொடர்ச்சி மலையோ அதுபோல் காக்கசஸ் மலைத்தொடர்ச்சி. அர்மேனியா, அசர்பைஜான், இங்கே டிபிலிசி, இப்படியே தொடர்ந்து பின்னாடி நம்ம நேற்று போனோம் இல்லையா மெசிட்டானு, இந்த ஜார்ஜியா பூராவே இதுதான். வெல்கம் டு டிபிலிசி. ஜார்ஜியாவோட தலைநகர் டிபிலிசியில் வந்து இறங்கியாச்சு. இப்போ முதல்ல நம்ம ரூமை கண்டுபிடிப்போம். இங்கேருந்து நான் புக் பண்ணியிருக்க ரூம் வந்து நம்ம ஹாஸ்டல் வந்து ஒயின் ஹாஸ்டல் ஒன்று. ஹாஸ்டல் பேர் எவ்வளோ காட்டுது? 4 நிமிஷம் காட்டுது. இதில் போனோம் 1.3 கிலோமீட்ரு போயிடலாம். நடந்து போயிட்டாங்க ஈஸி. நடந்து போகிறதாங்க ஈஸின்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய சுத்த சொல்லும் போல் இருக்குது. இவர் ஆக்சுவலாக நம்ம கூட ஆக்சுவலி என்னை பார்த்துட்டு ஒரு பஸ்ஸில் நம்ம கூட வந்தார். என்னை பார்த்துட்டு நேற்று நீங்கள் மலை ஏறினீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டார், ட்ரெக்கிங் வந்தீங்கல்ல அப்படின்ட்டு. ஆக்சுவலாக அவர் அப்போ வந்து இறங்கியிருக்காரு. அவர் நான் பார்க்கல, அவர் என்ன பார்த்துருக்காரு. ஓகே பிரதர், பாய் பாய். அவர் ஃப்ரான்ஸில் இருந்து. ஓகே, எப்படி நடப்போம் நம்ம. ஹாஸ்டலில் தாங்க தேடி நடந்து போயிட்டுருக்கேன். ஒரு 9 நிமிஷம் காட்டுது. 700 மீட்டரில் இருக்குதுன்னு காட்டுது. அது ஒன்று தான், மற்றபடியெல்லாம் பெருசாக வெயிட் இல்லை. பட்டு அதுவே ஒரு வெயிட்டாக தான் இருக்குது. இங்கே நிறைய இடத்துல நீங்கள் வந்து ஸ்ப்ரே பெயிண்ட் எழுதியிருக்கிறத பார்க்கலாம். இதை தான் எழுதிட்டே வச்சுட்டே இருப்பாங்க. இது அதிகரித்தது வந்து இப்போ தான் சமீபத்தில் தான் சொல்கிறாங்க. அது முக்கியமாக வந்து இந்த ரஷ்யா உக்ரைன் போருக்கு பிறகு நிறைய வந்து ரஷ்யாவை திட்டியும் குடிநீர் திட்டியும் எழுதுறதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது. அவங்கவுங்க அதை அப்படியே நிறைய பேர் தங்களுக்கு என்னென்ன விருப்பமோ அதெல்லாம் எழுதிட்டாங்க அப்படின்னு. அப்புறம் அங்கங்கே நிறைய இடத்துல பார்க்கலாம். நிறைய ஓகேங்க, நெருங்கி வந்துட்டோம். நான் உள்ள ஹாஸ்டலில் போய் செக்இன் பண்ணிட்டு பேசுகிறேன். அது வரைக்கும் நம்ம ஹாஸ்டல் ஒயின் ஹாஸ்டல் வந்துட்டோம். போய் பார்க்கலாம் எப்படி இருக்கேன். ஒயின் ஹாஸ்டல்